டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி. புலிக்கொடி தாங்கிய படைகளை கண்ட கலிங்க நாட்டு மக்கள் புலிக்கூட்டம் புறப்பட்டு புழுதி மண்டலத்தை கிளப்பி பாய்ந்து வருவதாக புழுங்கி புடைப்பெயர்ந்து புகலிடம் தேடினர். கோதாவரி நதிக்கரையை தாண்டியதும் சோழப்படைஞர்கள் தங்கள் சூரத்தனத்தை காட்ட முற்பட்டனர். எத்தனையோ சிற்றூர்களை எரியூட்டினர். சோழர்களுடைய சேனா சமுத்திரம் கரை புரண்டு கலிங்கத்தை சூறையாடியது. கலிங்க மக்கள் சிலர் மருண்டே மடிந்தனர். சிலர் ஐயகோ வீடுகள் எரிகின்றனவே, மனைவி மக்கள் மாண்டனரே, இதை கேட்கும் தலைவன் எங்கு உளான், அந்தோ நாங்கள் தேடுகின்றோம் மடிகின்றோம் என்று கூறி பதறினர். வேறு சிலரோ ஓஹோ நம் வேந்தன் சோழ அடியாருக்கு திரை செலுத்தாத காரணத்தினால்தான் இந்த தீங்குக்கு பலியாகிறோம் என்று அரண்டு புரண்டு மருண்டு அரண்மனையை நோக்கி ஓடினர். அரண்மனையை நெருங்கிய நாட்டு மக்கள் அலைத்த குரலுடன் ஓலமிட்டு கொண்டு ஓவென்று கதறினர். வேந்தன் அனந்தவர்மன் அவர்கள் முன் காட்சியளித்து அவனை கண்டதும் விரும்பிய மக்கள் ஒருவருக்கொருவர் துகிலவிழ ஓடி அடிமிசை விழுந்து அலறி அபயம் அருள வேண்டினர். அனந்தவர்மன் மதிப்பற்ற தன்மையில் சிரித்தான். தன்னுடைய பலமான அரண்களை திரும்பி பார்த்தான். மேலும் சிரித்தான். என் அரும் மக்களே, சோழனுக்கு பயப்படும் அளவிற்கு நாம் இன்று இல்லை. நம்மிடம் வலிமை வாய்ந்த கோட்டை பலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, பக்க பலம் இருக்கின்றது. ஆனால் மணலின் மக்கள் பலம் இல்லை. கலங்காமல் அவரவர் தங்கள் காப்பாற்றிக் கொள்வதில் முனையுங்கள். இன்னும் 3 தினங்களில் சோழர் படை முறியடிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் சோழ மன்னன் படைத்தலைமை தாங்கி வரவில்லை. கோழை சுண்டைக்காயான சிறுவன் ஒருவனையே அனுப்பி வைத்திருக்கின்றான். கலிங்கவேந்தனின் ஆணவமிக்க சொற்களை கேட்டு மக்கள் முணுமுணுத்தவாறே கலைந்தனர். வேந்தன் கோட்டை கதவுகளை அடைக்குமாறு ஆணையிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். வேந்தே, அனந்தவர்மன் திரும்பி பார்க்க அமைச்சர் எங்கராயர் அமைதியே உருவான பார்வையுடன் கைகளை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். என்ன அமைச்சரே, ஏதேனும் உபாயம் கூற அழைத்தீர்களோ? ஆம் வேந்தர். அல்ல, அடியின் கடமையில் சிலவற்றை கூறுவதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். தாங்கள் இகழாமல் செவிசாய்க்க வேண்டும். மாற்றானை மண்டியிடச் செய்ய மன்னர் குலோத்துங்க சோழர் புறப்பட்டு வர வேண்டுமா? அவருடைய மாதண்ட நாயகன் புறப்பட்டு வந்திருக்கிறான். மகாசமுத்திரம் போன்ற புலிப்படைகளை அவனை பின்தொடர்ந்து கலிங்க மக்கள் சலிப்படையும் மட்டும் சண்டை மாறுது செயல்களை புரிகின்றனர். அதை நீர் வேறு குறிப்பிடத்தான் என்னை இங்கு அழைத்தீரோ? கலிங்கவேந்தனே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சமயம் பாண்டியர் ஐவர் கெட்ட கேள்விகளை கேட்டிருக்கின்றோம். இந்து அந்த ஐவருக்குள் தலையானவனான திரிபுவன பாண்டியன் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறான். இதை நாம் அறிந்து வருந்துகிறோம். இல்லையென்றால் அவன் இந்த நேரம் அங்கு உதவியாக இருக்க படைகளுடன் புறப்பட்டு வந்திருக்கலாமே. வரமாட்டான் என்று எப்படி நீங்கள் கூற முடியும்? ஒருவேளை பின்தொடர்ந்து வந்து பின்புறமாக தாக்கலாம் அல்லவா? கனவு. அவன் நம்மை தூண்டி விட்டுவிட்டு படைகளை புறப்பட செய்துவிட்டு இப்பொழுது உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ண எண்ணி சோழ நாட்டை கைப்பற்ற திட்டமிட்டிருப்பதாக ஒற்றர்கள் மூலம் செய்தி கிடைத்திருக்கிறது. மேலும் அருள்மொழியும் கார்கோடகனும் கூட அவனுக்கு சகாயமாக இருக்கும் அளவிற்கு வசியப்படுத்தி வைத்திருக்கிறானாம். அமைச்சரே, அருள்மொழியை பற்றி மட்டும் அவ்வாறு கூற வேண்டாம். அவள் நமக்கு நல்லதை செய்து வருகிறாள் என்பது நம் குலபத்திரன் கூறுகின்றான். அப்படியென்றால் கார்கோடகன் மூலமாக சாசனம் வருவதாக செய்தி கிடைத்ததே, அது ஏன் வரவில்லை? நிகழ்ச்சி திருப்பம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கலாம். அதுதான் இல்லை. கார்கோடகன் சிறைப்பட்டு விட்டானாம். சாசனம் பறிக்கப்பட்டு விட்டதாம். தென்னாட்டு அரசியல் விசித்திரம் நிறைந்தது. அதை நாம் மீற முடியாது என்பது உண்மையிலும் உண்மை. போதும் உமது உண்மை. மேலும் ஒரு உண்மையையும் கூற ஆசைப்படுகின்றேன். அருள்மொழியையும் சோழ அரண்மனை விட்டு வெளியேற்றியிருக்கிறார்கள் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்காது என்று எண்ணுகின்றேன். ஆம் கலிங்கவேந்தே, விழிஞத்து காந்தலூர் சாலை களமறுத்த சோழன் ஒரு விசித்திர சித்தன். அவனிடமோ அவனுடைய படை முன்போ நாம் வெற்றி பெறுவது என்பது முயல் கொம்பு. போதும், நிறுத்தும். இத்தனையும் இதுவரை நீர் மறைத்து வைத்த காரணம் நான் தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே. இப்போது மட்டும் கூற வேண்டிய காரணம்? அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தால் கூறல் கடன் என்பது தமிழ் மறை.
நெருப்பில் போடும் மறையை எனக்கே எதிரியாக மாறி கழுத்தை பிடிக்கும் நேரத்தில் புத்தி புகட்ட எண்ணி இருக்கிறீர். போகட்டும். பல நாட்களாக படைக்கலம் காணாத என்னுடைய தோள்கள் பதைக்கின்றன. அவற்றிற்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும். இந்த சிங்கத்தின் முன் அந்த சிறுத்தை சீரழிந்து போவதை பாரும். அரண்மனைக்கு உள்ளிருந்தே பாரும். பாண்டியன் துரோகியாக மாறினால் பரவாயில்லை. அருள்மொழி அக்கறையில் தவறினாள். அதை பற்றியும் கவலை இல்லை. அமைச்சராகிய நீரும் அடிக்கடி சோழ புராணம் படித்து என்னுடைய திறமையை இதுவரை அறியாமல் இருக்கின்றீரே, அதற்குத்தான் வருந்துகின்றேன். அதையும் விரைவில் காணும். கலிங்கன் பேய்ச்சிரிப்பு சிரித்தான். அமைச்சர் அமைதியாக புன்னகைத்தார். வேந்தே, கோட்டை கட்டிய மாவீரன் கருணாகரனே படைக்கு தலைமை தாங்கி வருகின்றான். கோழை வரட்டும். மீண்டும் அனந்தவர்மன் இடி என சிரித்தான். அவனுடைய சிரிப்பில் ஏளனம் நிழலாடியது. அன்று ஒரு அசோக சாம்ராஜ்யத்திற்காக இந்த கலிங்கம் பாழானது. ஆனால் அசோகன் வெற்றியால் ஞானியானான். இன்று அதைவிட மிக பெரும் சாம்ராஜ்யமான சோழ சாம்ராஜ்யம் கலிங்கத்தை பாழாக்கும் கனவோடு காரியத்தில் இறங்கியிருக்கிறது. ஆனால் குலோத்துங்கன் ஞானியாகப் போவதில்லை, தோல்வியால் பைத்தியக்காரனாகப் போகின்றான். இதை கூறிவிட்டு மேலும் சிரித்தான். அவனை ஒருவேளை பைத்தியமாயிட்டானோ என்று ஐயுறும் அளவிற்கு சிரித்தான். அப்பொழுது இவ்வளவையும் கவனித்த வண்ணம் இருந்த சாளுக்கிய விக்ரமாதித்தனும் அவனுடைய அவைக்கள முதல் நூல் புலைவரான விஞ்ஞானேஸ்வரரும் உள்ளே நுழைந்தனர். அனந்தவர்மா, அளவுக்கு மீறி சிரிப்பதால் நீ பைத்தியக்காரனாகிவிடக்கூடாது, நிறுத்து என்றார் விஞ்ஞானேஸ்வரன். விஞ்ஞானேஸ்வரன் குரல் கேட்டு இடியோசை கேட்ட ஞாகம் போல அனந்தவர்மன் அடங்கி நின்றான். வாருங்கள் மகாபிரபு, நல்ல சமயத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். இனி எனக்கு பயமில்லை. போர்த்தந்திரங்கள் பலவற்றை கையாள இனி தாங்கள் அருள் புரிய வேண்டும். ஒருவேளை தாங்கள் கூறியது போல் வெற்றியின் காரணமாக நான் பைத்தியக்காரனானாலும் ஆகலாமல்லவா என்று பெருமிதத்துடன் கூடி அவருடைய அடியை பணிந்தான் அனந்தவர்மன். படைகள் கலிங்கம் நோக்கி சென்ற முதல் நாள் இளவேணியின் மாளிகைக்கு இளவரசன் பாதுகாவலனாக விளங்கினான். அவனுடைய கவனம் இப்பொழுதெல்லாம் மெய்க்காவல் புத்தூரை அடிக்கடி மொய்த்து கொண்டிருந்தது. அன்று காலை அரண்மனை விட்டு மெய்க்காவல் புத்தூருக்கு கிளம்பும் முன் சக்கரவர்த்தியை 2 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கருதினான் இளவரசன். அவனுடைய மனதில் அந்த 2 கேள்விகள் ஈட்டிகளாக மாறி குத்திக்கொண்டே இருந்தன. அவற்றை இன்று எப்படியும் கேட்டுவிட்டு தான் இளவேணியை பார்க்க செல்வது என்று முடிவு கட்டி கொண்டான். அரண்மனையின் உச்சி மாடத்தை நோக்கி மெல்ல நடக்க அவனுடைய மனம் கேட்போமா வேண்டாமா என்ற போராட்டத்தில் மூழ்கியது. அப்படி கேட்டுவிட்டால் தன் பேரில் ஏதேனும் வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினான். எப்படியும் கேட்டு விடுவதே சரியென்று தந்தையை காணச் சென்றான். சக்கரவர்த்தியும் அவனை இன்முகம் காட்டி வரவேற்றார். விக்ரமா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? சக்கரவர்த்தி அமைதியாகவே கேட்டார். விக்ரமனால் தந்தையின் கேள்விக்கு உடனடியாக மறுமொழி கூற முடியவில்லை. அவனுடைய மெல்ல வறண்டது. ஏதேனும் கேட்க வந்திருக்கின்றாயா? ஆம் தந்தையே, கேள், துணிவாக கேள் மகனே. எதிர்கால சக்கரவர்த்தியாக போகும் நீ எதிலும் ஐய கண் கொள்ளக்கூடாது. மனதில் உள்ளதை மறைமுகமின்றி கேள். எத்தனை ஐயங்கள் இருந்தாலும் அத்தனையும் இந்த கடத்திலேயே கேட்டுவிடு. எத்தனை ஐயங்கள் அல்ல தந்தையே, 2 தான். இந்த சமயத்தில் திடீரென்று பெருவழியில் மக்கள் மருண்டோடும் குரல் எழுந்தது. தொலைவில் இருந்து எங்கோ பேரிகையின் முழக்கம் காற்றில் மிதந்து வந்தது. அதைத் தொடர்ந்து கொம்போலிகளும் கேட்கலாயின. சக்கரவர்த்தியும் குமார சக்கரவர்த்தியும் பெருவழியை எட்டி பார்த்தனர். மக்கள் தத்தம் வீடின் கதவுகளை அடைத்து கொள்ளத் தொடங்கியிருந்தனர். வீரர்கள் 4 திசைகளிலும் பறந்து ஓடினர். அப்பொழுது வீரன் ஒருவன் வந்து வணங்கி நின்றான். அவனுடைய உடலில் நடுக்கம் காணப்பட்டது. சோழதேவர் திரும்ப அவருக்கு நடந்தது ஒரு நொடியில் புரிந்துவிட்டது. பாண்டியன் படை திரட்டி வருகின்றானா என்று கேட்டார். வீரன் வியந்து போய் ஆம் தேவா என்று தலை தாழ்த்தினான். கோட்டை முரசம் முழரட்டும், தொடர்ந்து நாட்டு முரசங்களும் முழங்கட்டும் என்று கோபமாக கூறி தன்னுடைய மகனை நோக்கினார். குமாரா, நீ கேட்க வந்த 2 கேள்விகளுக்கு ஒன்றுள் மறுமொழியை இப்பொழுது தெரிந்து கொள். உன்னை ஏன் கலிங்கப்படைக்கு அனுப்ப தயங்கினேன் என்ற காரணம்தானே அதோ பராக்கிரம பாண்டியன் திரட்டி வரும் போர் மறுமொழி கூறும். இப்படி உள்நாட்டு போர் மூண்டால் உனக்கு உறுதுணையாக யாரேனும் தேவையல்லவா? அந்த தேவைக்கு உன்னையன்றி வேறு யாரோ துணை இருக்க முடியும்? விக்ரமா, நீ உடனே சென்று வேளப்படைகளையும் தெரிந்த கைகோளப்படைகளையும் மீதமிருக்கும் தொல்படைகளையும் திரட்டிக்கொண்டு வெற்றியுடன் திரும்புவாயாக. சக்கரவர்த்தியின்
புயல் காலை கட்டளைகளை கேட்டு விக்ரம சோழன் சுழல் தெளிப்பில் அதிர்ச்சி கண்டுவிட்டான். பாண்டியன் படை திரட்டி வந்து உள்நாட்டு குழப்பம் ஏற்படுத்துவான் என்பதையும் தன்னுடைய இரு கேள்விகளில் ஒன்றை ஊகித்து மறுமொழி கூறியதையும் நினைத்து தந்தையை உள்ளுக்குள் போற்றிக் கொண்டான். இரண்டாம் கேள்வியை நாம் கேட்காமல் விடுவதே நல்லது, மேலும் கேட்க இதுவல்ல சமயம் என்று கருதினான். உள்நாட்டு போரை முறியடிக்க வேண்டி தன்னை அனுப்பவிருந்த தந்தையை வாழ்த்தி கொண்டே வாளை தொட்டு வணங்கினான். அவனுடைய வீரத் தோள்கள் விம்மி புடைத்தன. எதிரியின் படைமுரசம் எங்கனும் ஒலித்தது. இரண்டொரு நாழிகைக்குள் கங்கை கொண்ட சோழபுரத்து மாளிகை கதவுகளும் வீட்டுக் கதவுகளும் படார் என அடைக்கப்பட்டன. குடிசை வாழ் மக்கள் எல்லாம் கோட்டைக்குள் புகுந்து கொண்டனர். கோட்டை கதவுகள் தடார் என சாத்தப்பட்டன. இப்படி கதவுகளை அடைத்து கொண்டிருந்தவர்களும் கோட்டைக்குள் புகுந்து கொண்டவர்களும் தத்தம் குடும்பத் தலைவர்களை போருக்கு அனுப்பியவர்கள். பெண்களும் முதியவர்களும் பிள்ளைகளும் கூக்குரலிட்டு ஓலம் எழுப்பிய வண்ணம் மேற்கண்ட செயல்கள் எல்லாம் நடைபெற்றன. கோட்டையின் படைமுரசம் முழங்கியதும் நாட்டின் முக்கிய திசைகளில் முன்கூட்டியே சோழ மன்னரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாட்டு முரசங்கள் எல்லாம் பேரிரைச்சலுடன் முரளச் செய்தன. முரசங்களின் முரல் கேட்டதும் வேளப்படைகள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. தெரிந்த கைக்கோளப்படைகள் வீர்கொண்டு எழுந்தன. தொல்படைகளும் கோட்டையை வியூகம் வகுத்தன. அணிவகுத்த படையின் நடுவே புலிக்கொடியை ஏந்தி கொண்டு புயல் உருவாக புறவியின் மீது காட்சி தந்தான் இளவரசன் விக்ரம சோழன். தங்கள் படைக்கு இளவரசரே தலைமை தாங்கிறார் என்று தெரிய வந்ததும் வீரர்கள் வெற்றி முழக்கமிட்டனர், வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். புலிக்கொடியை வேளப்படத் தலைவர் பெற்றுக்கொண்டார். முகத்தை மட்டும் தவிர்த்து முற்றிலும் இரும்பு கவசம் அணிந்து கொண்டிருந்தான் இளவரசன். புறவியை முன்னோக்கி செலுத்தி அணிவகுப்பை சரிபார்த்தான். கோட்டை மதில்களை அண்ணாந்து பார்த்தான். அங்கங்கே சுற்றிலும் வீரர்கள் வெள்ளேந்து நின்று கொண்டிருந்தனர். கோட்டை குகை துவாரங்களில் எரி பொறிகள் எக்கணம் என்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டே நின்று கொண்டிருந்தன. கோட்டை வாயிலின் மேல் கோபுரத்தின் முற்றத்தில் மன்னர் வேங்கையின் வரிக்கோல வெறி தொழலுடன் நின்று கொண்டிருந்தது எல்லோரையும் ஒரு கணம் வியப்பில் ஆழ்த்தியது. பகல் கரைய பாண்டிய படைகளை சோழப்படைகள் சிதற செய்து கொண்டிருந்தன. எங்கும் சோழ வீரர்களின் எக்கால குரல்கள்தான் எதிரொலித்தன. பாண்டிய திரிபுவன பராக்கிரமன் எதிர்பாராத தோல்வியைக் கண்டு இடி விழுந்து காணப்பட்டான். தன்னுடைய தளபதி கவலை நிறைந்த கண்களுடன் நோக்கி இளவரசன் விக்ரம சோழனின் திறமிக்க படை வியூகத்தை நினைத்து வீரன் என்ற முறையில் பாராட்டி கொண்டான், விரோதி என்கின்ற முறையில் பழித்து கொண்டான். உண்மையில் பராக்கிரம பாண்டியன் எதிர்பார்த்ததே வேறு. சோழ மன்னனுடைய எல்லா படைகளும் கலிங்கம் நோக்கி சென்றிருக்கும். அப்படி மிஞ்சியிருந்தாலும் வேளப்படையின் ஒரு கூறு மட்டுமே கோட்டை கவலுக்காக இருக்கலாம் என்பதுதான். ஆனால் தெரிந்த கைக்கோளப்படையும் தொல்படையும் ஆகிய இவைகளுக்கு மேலான அடலேறு போன்று நடமாடும் வீரகாதை விக்ரம சோழன் வேறு தலைநகரிலேயே தங்கியிருந்தது பராக்கிரமனுக்கு படு தோல்வியை தேடித்தந்தது. போராடும் வீரர்களை உற்று கவனித்தான். காலிங்கராயர் கடைசி மூச்சு வரை போராடியே தீர்வதென்று வாளை சுழற்றி கொண்டிருந்தார். அந்த காட்சி பராக்கிரமனின் முகத்தில் எள்ளல் நகையை எடுத்து ஆண்டது. அடர்ந்த ஆலமரத்தடியில் நின்று கொண்டு இப்படியாக சிந்தித்து கொண்டிருந்த பராக்கிரம பாண்டியனுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் உதயமானது. விக்ரம சோழனையும் கலிங்கம் நோக்கி சென்றிருக்கும் கருணாகரனையும் பழிவாங்க அந்த எண்ணம் பாதை காட்டியது. ஆனால் காலிங்கராயர் சமயத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சதுரங்கத்தாய், அதுவும் இன்னும் சிறிது நேரத்தில் வெட்டுப்பட்டு விழப்போகின்றது. இதற்குள் அந்த இளவேணியை பராக்கிரம பாண்டன் குதிரையை மெய்க்காவல் புத்தூரை நோக்கி செலுத்தினான். 2 நாழிகைகளில் குதிரையின் மெய்க்காவல் புத்தூரை அடைந்து கருணாகரனுடைய மாளிகையின் முகப்பில் வந்து நின்றது. பாண்டியன் பராக்கிரமம் ஒரு முறை கனைத்து கொண்டான். வாசலில் காவல் ஏதுமில்லை. தலைநகரே கலவரத்தில் ஆழ்ந்து கிடந்ததால் தனித்து ஒருவர் இல்லத்துக்கு மட்டும் காவல் இருப்பது அழகல்ல என்ற முறையில் வீரர்கள் போருக்கு சென்று விட்டனர். மேலும் திடீரென்று ஏற்பட்ட இந்த போருக்கு வீரர்களுமே கலந்து வெற்றி தேடி தர வேண்டும் என்று மன்னர் வேறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாளிகையின் கதவுகள் நன்றாக இழுத்து சாத்தப்பட்டிருந்தன. உள்ளே நுழைந்து செல்வது முடியும் காரியமல்ல. பாண்டியன் ஒரு ஊகத்தை கையாள உத்தேசித்தான். முதலில் பலம் கொண்டு மட்டும் கதவை இடித்தான். மேலும் மேலும் இடித்தான். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. அடுத்து, ஐயோ இளவேணி, உன்னுடைய அண்ணனுக்கு ஆபத்து என்ற பலத்த குரலில் கத்தினான். இப்படி பல தடவைகள் குரல்வளை நோக கத்தினான். அந்த கத்தலுக்கு மெல்லிய பலன் கிடைத்தது. யார் நீ என்ற மெல்லிய சற்று சினம் நிறைந்த குரல் கேட்டு பாண்டியன் அண்ணாந்து பார்த்தான்.
இளவேணி மாடத்திற்கு முற்றத்துக்குள் நின்று கொண்டிருந்தாள். இளவேணி, என்னை தெரியவில்லையா? அதோ காளிங்கராயரே, ஆட்கள் தூக்கி கொண்டு வருகின்றனர், விரைந்து கதவை திற என்று துடிப்புடன் கூறி சுற்றுமுற்றும் நோக்கினான். அவனுடைய துடிப்பை கண்ட இளவேணி ஏமாந்தாள். கதவுகள் திறக்கப்பட்டது. தடாரென்று பராக்கிரமன் உள்ளே பாய்ந்து கதவை தாழிட்டு கொண்டான். ஆனால் ஒரு நொடியில் இளவேணி என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டாள். எத்தனை நம்பிக்கையுடன் மோசம் போயிருக்கின்றோம் என்று நீ நம்பிக்கையை ஆசித்தாள். அவளுடைய கற்பை தாளிட்டுக் கொள்வதை தீவிரமாக சிந்தித்தாள். அப்பொழுது, சிந்திக்க இது நேரமில்லை இளவேணி, என்னுடன் புறப்படு. உன்னுடைய அண்ணனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி கூறினால்தான் நீ கதவை திறப்பாய் என்பதற்காக அப்படி கூறினேன். இப்பொழுது உன் அண்ணன் சிராப்பள்ளி பெரிய பாதையில் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ விக்ரமனை மணந்து கொள்வதில் விருப்பமில்லையாம். நாளை பாண்டிய சிம்மாசனத்தில் ஏறப்போகும் என்னை மணப்பதால் நிறைவு என்று அடிக்கடி என்னிடம் கூறியிருந்தான். எனக்கும் உன்னை பட்டமாதேவியாக்கிக் கொள்வதில் எந்தவித மறுப்பும் கிடையாது. பாண்டிமாதேவி இளவேணி என்ற புகழ் உன்னை வரவேற்க காத்து கிடைக்கின்றது. புறப்படு இளவனி, புறப்படு என்ற பராக்கிரம பாண்டியன் பொறிந்து தள்ள இந்த சூட்டிற்கு இலகும் மெழுகு பதுமையாக அவள் அப்போது நிலையில் இல்லை. பாண்டியனி, உன்னுடைய பொய் உரைகளை நம்பி பின்தொடர என்னுடைய காதுகள் அத்தனை மட்டமானவை அல்ல. மனமும் உன்னைப்போல் அவ்வளவு பண்பற்றதல்ல. நீ ஒரு பண்படாத மிருகம் என்பதை நான் எப்பொழுதோ அறிந்து கொண்ட செய்தி. என்றாலும் உன்னுடைய மூதாதையர்கள் அறம் தமிழ் வளர்த்த அரும் செல்வர்கள். அந்த தெய்வ திருவுரங்களின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், என்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படாத வண்ணம் இந்த இடத்தை விட்டு போய்விடுவாய் என்று எதிர்பார்க்கின்றேன். பாண்டியன் கோரமாக சிரித்தான். உண்மையிலேயே மிருகமாகவே மாறி இரையை நெருங்கினான். இளவேணி, உன்னை வெறுமனே விட்டு செல்ல நான் ஒன்றும் ஏமாளி இல்லை. விக்ரமனை உன் மூலம் பழிவாங்க கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட நான் என்ன பைத்தியக்காரனா? நீயாக என்னிடம் வந்தால் வாழ்வு உண்டு, மறுத்தால் இந்த இடத்திலேயே எனக்கு நீ இரையாக நேரிடும். அதுதான் முடியாத காரியம். தீயம்னே, என் பிணத்தை தேண்டத்தான் ஒருவேளை உன்னால் முடியும். இது போன்ற பெண்களின் அன்றாட ஒப்பாரி இது. தூர்த்தனி, பெண்களை எத்தனை துச்சமாக மதித்திருக்கிறாய். எல்லா பெண்களையும் போல் இல்லை இளவேணி. இவள் மாதண்ட நாயகனின் தங்கை, மண்ணாங்கட்டியின் தங்கை. சி, வாயை மூடு. என்ன சொன்னாய்? பாண்டியன் சரையல் என்று பாய்ந்தான். இளவேணி மூலையில் சாத்தப்பட்டிருந்த வாளை எடுத்து சுழற்ற பராக்கிரமன் திகைத்தான். வேறு வழியில்லாமல் அவனும் வாளை உருவினான். பெண்ணே, வீணாக என் வாளுக்கு வேலை தருகின்றாய். இளவேணி மதிப்பற்று சிரித்தாள். அந்த சிரிப்பு அவளை வீராங்கனையாக்கியது. தமிழ் மரபின் பெருமையை உணர்த்தியது. வெட்கம் கெட்ட பாண்டியனே, உன்னிடம் இருப்பது வாளா? அதை அம்பட்டினிடம் கொடுத்தால் 6 கத்திரிக்கால் செய்து வைத்து கொள்ளுவான். தோல்வி காணும் வாளுக்கு வேலை ஒன்று தேவையா? பராக்கிரம பாண்டியன் வாளை உருவி சுழற்றி முன்னேற இருவருக்கும் பலத்த போர் நடந்ததென்றே கூறலாம். இப்படி 2-3 நாழிகைகள் ஓயாமல் நடைபெற்றது. இளவேணி சோர்ந்து போனாள். பெண்ணல்லவா, பாண்டியனிடம் சிறைப்படுவதை காட்டிலும் உயிரை தியாகம் செய்வது உத்தமம் என்று எண்ணினாள். அடுத்து அவளுடைய வாளை தடுத்து தன்னுடைய வாளை மார்பில் பாய்ச்சி கொள்ள முயன்றாள். ஆனால் நினைத்தது நடக்கவில்லை. தடுத்த வாள் தவறிவிட்டபடியால் எதிரியின் வாள் எதிர்பாராத விதமாக அவளுடைய மார்பை துளைத்து உள்ளத்தை தொட்டது. உள்ளகம் தூய்மையான குருதியை கொட்டியது. இளவேணி சாய்ந்தாள். பாண்டியனும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தான் இல்லை. அவளை உயிருடன் சிறைப்பிடிக்கத்தான் அவன் முயன்றாள். ஆனால் இருவர் நினைத்ததும் நடைபெறவில்லை. இனியும் அங்கே இருக்க எண்ணாத பாண்டியன் பதறி ஓட்டம் பிடிக்க முயன்றான். அவன் சென்ற சில கணங்களுக்குள் இளவேணிக்கு மூச்சு திணற அவளுடைய வாய் அண்ணா, அன்பே என்று முணுமுணுத்தது. அவளுடைய வண்ணக் கனவுகள் சிதைந்தன. கோட்டையின் வெளிப்புறத்தில் போர் இன்னும் நடந்து கொண்டே இருந்தது. விக்ரம சோழன் பாண்டிய படையின் ஒரு வீரனும் உயிருடன் திரும்பக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாளை வாயுவேகம் மனோவேகமாக சுழற்றி கொண்டே இருந்தான். இந்த தருணத்தில் அங்கு குதிரையில் வேகமாக வந்த பாண்டிய பராக்கிரமன் தன்னுடைய வீரர்களை தலைநகர் சூறைக்கு ஏவினான். நெஞ்சில் ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொள்ள உத்தரவு படைத்தான். இந்த செய்கை வெறிகொண்டு போர் புரிந்த காளிங்கராயருக்கு பிடிக்கவில்லை. பாண்டியனை நெருங்கி பதமாக கூறினார். பலிக்கவில்லை. அவன் மிருகத்திலும் கேவலமாக சீறினான். மனம் இடிந்த காளிங்கராயருக்கு சீற்றம் அதிகமாகியது.
இந்த சமயத்தில் அந்தரங்க தோழன் ஒருவன் அருகே வந்து காதில் ஏதோ முணுமுணுக்க மறுகணம் காளிங்கராயர் புயலென கிளம்பலானார். அது மெய்க்காவல் புத்தூரை நோக்கி கிளம்பியது. மாதண்ட நாயகனின் மாளிகை கதவுகள் தாளிடாமல் தாம் இருந்தன. அப்பொழுது பாண்டிய வீரர்கள் மெய்க்காவல் புத்தூரை சூறையாட நெருங்கிக் கொண்டிருக்க சில வீடுகள் மட்டும் தீக்கிரையாயின. ஆவேசமுடன் குதிரைவில் வந்திருங்க காளிங்கராயர் கதவை தட்ட கதவுகள் திறந்து கொண்டன. அவருடைய மனம் பகீரென்றது. விரைந்து உள்ளே சென்றார். ஒருவரையும் காணோம். தங்கையை பெயரிட்டு பலமாக அழைத்தார். நடுக்கூடத்திற்கு விரைந்தார். அங்கே ஐயோ இளவேணி என்று கதறிய வண்ணம் அருகே சென்று தடார் என்று மேலே விழுந்தார். இளவேணியின் இமைகள் மகிழ்ச்சியால் படபடத்தன. உதடுகள் துடிதுடித்தன. மெல்ல மெல்ல கரங்களை உயர்த்தி அண்ணனை தழுவினாள். மாவீர காளிங்கராயர் முன்னம் பாண்டியரை விரட்டிய தரலோக வேந்தர் குழந்தை போல கதறி அழுதார். அலறிய சொற்களுடன் இதற்கான காரணத்தையும் கேட்டார். இளவேணி குழறிய நாவுடன் எல்லாவற்றையும் விளக்கினாள். காளிங்கராயர் வெகுண்டு அந்த பாண்டிய துரோகியை பழிவாங்கியே தீருவேன் என்று சிம்மக்குரல் எழுப்பினார். அவருடைய திருந்திய மனதை எண்ணி இளவேணி முகம் மலர்ந்தாள். அவளுடைய கண்களில் மகிழ்ச்சி நீர் வழிந்தது. கடைசியாக அண்ணா, கடைசி தருவாயில் தாங்கள் திருந்துவிட்டீர்கள். என்னை வளர்த்த கரங்களில் உயிர் நீங்கும் பேறு கிடைத்தது. அதுவே எனக்கு போரும். சின்ன அண்ணாவுக்கு தாங்கள் தான் ஆறுதலை கூற வேண்டும். தேறுதல் கூற வேண்டியவர் மற்றொருவரும் இருக்கின்றார் அண்ணா. அவர்தான் என்னுடைய காதலர் விக்ரம சோழர். இளவேணி ஆம் அண்ணா, எங்கள் காதலை கண்டு சக்கரவர்த்தியே எங்களை மருமகளாக்கி கொள்ள ஒப்புக்கொண்டார். என்னுடைய விதி இப்படி குருதியில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது யாரால் அண்ணா அழிக்க முடியும்? இளவேணியின் உயிர் ஊசலாடியது. அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அவளுடைய கண்முன் கருணாகரனும் விக்ரம சோழனும் காலதேவரும் மாறி மாறி காட்சி தந்தனர். சோழ சிம்மாசனத்தின் மீது அவளும் விக்ரம சோழனும் அமர்ந்திருப்பது போல் ஒரு கணம் எண்ணி பார்த்தாள். அந்த எண்ணம் ஈடேறாமல் போனதை நினைத்து கண்ணீர் விட்டாள். அந்த புனித நீர் அவளுடைய தூய்மையான ஆவியை குளிப்பாட்டியது. இளவேணி என்று கதறினார் காளிங்கராயர். அவருடைய வாய் அடைத்து விட்டது. இமைகள் நின்று விட்டன. மனம் மட்டும் வெறி கொண்டது. இரு கரங்களையும் நீட்டி அவளை அப்படியே தூக்கி கொண்டு வெளியே வந்து கதவை சாத்தி தாளிட்டார். இளவேணியை தம்முடைய குதிரையில் கிடத்தி தாமும் ஏறிக்கொண்டு தட்டிவிட்டார். குதிரை ஆவேசம் கண்டது போல் விரைந்து ஓடியது. போகும் வழி முழுவதும் பாண்டிய படை வீரர்கள் போக்கற்ற முறையில் நடந்து கொண்ட அமர்க்களங்களை கவனித்தார். அடங்காத ஆத்திரம் மேலும் அடைந்தார். அவருடைய பற்கள் நரநரவென்று ஓசை எழுப்பின. நிறுத்துங்கள், இனியும் இந்த மாதிரியான சூறை செயல்கள் வேண்டாம், நிறுத்துங்கள் என்று கூச்சலிட்டார். சில வீரர்கள் காளிங்கராயரை நோக்கினர். அவருடைய மடிமேல் ஒரு பெண்ணின் பிணம் இருக்க கண்டு அருகே வந்தனர். எல்லாமே என்னை பின்தொடருங்கள் என்று ஆணையிட்டார். படைத்தலைமை தாங்கிய காளிங்கராயரின் சொல்படி எல்லோரும் அவரை பின்தொடர்ந்தனர். எல்லோருமாக கேட்ட செவிநடுங்கும் தலைக்கோட்டை மதிலை நெருங்கினார். அங்கே பாண்டியன் பராக்கிரமன் அதே ஆலமரத்தடியில் ராஜராசனுக்காக நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னை நெருங்கி வரும் கூட்டத்தைக் கண்டு முதலில் அதிசயித்து அருகே வந்ததும் விளங்கியது. மெல்ல நழுவ பார்த்தான். காளிங்கராயர் நெல் என்று முழக்கமிட்டார். பாண்டியனே, உன்னை நம்பி இந்த மக்கள் உயிரை பணயம் வைத்து தம்முடைய நாட்டுக்காக போரிடுகின்றனர். ஆனால் நீயோ இந்த வேளையில் காமவெறி கொண்டு கண்மூடித்தனமாக என்னுடைய தங்கை காணச் சென்றிருக்கிறாய். ஆனால் என் தங்கை உன்னிடம் போரிட்டாள். தீயவனே, உன்னுடைய வாழ் அவளை வானுலகிற்கு அனுப்பி வைத்து விட்டது. இதுவாடா பாண்டியனே உன்னுடைய செயல்? சங்கம் வளர்த்த மரபில் வந்த சண்டாளனே, பாரடா, என் தங்கை பசுங்குடி போன்று துவண்டு கொண்டிருக்கின்றாள். இதற்கு நீ வழி சொல்லியே தீர வேண்டும். பாண்டியன் முதலில் விழித்தான். பிறகு தன்னை தேற்றிக்கொண்டு, காளிங்கராயன் பிதற்றுகின்றான். நம் வீரர்களுக்குள் எவரேனும் தான் இதை செய்திருப்பார்கள். இந்த நேரத்தில் என் மீது பழி சுமத்தி வஞ்சம் தீர்த்து கொள்ள வந்திருக்கின்றான். ஏன், இவனே செய்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றான். வீரர்கள் மீது பழி சுமத்தும் விவேகமுள்ள மன்னவனை தென்னகம் இப்பொழுதுதான் சந்திக்கின்றது. வீரர்களே, உங்களில் யாரேனும் இந்த காரியத்தை செய்தீர்களா? சொல்லுங்கள். காளிங்கராயரின் அரிமுழக்கத்திற்கு எங்கும் மறுவழி கிடைக்கவில்லை. ஒரே அமைதி. அங்கே சோழிய வீரர்களும் வந்து சேர்ந்து வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டனர். மீண்டும் காளிங்கராயரை பேசினார். உங்களில் ஒருவரும் செய்திருக்க முடியாது.
ஏனென்றால் என் தங்கையை நான் காணும்போது கடைசி மூச்சு உறவாடி கொண்டிருந்தது. அந்த மூச்சு எல்லா விவரங்களையும் கூறி முடித்து விட்டது. இந்த துர்த்தன் சொல்லுகின்றான் நான் கொன்றிருப்பேன் என்று. உங்களில் யாரேனும் தங்கையை கொல்லும் அண்ணன் இருக்கின்றீர்களா? இந்த முறையும் மறுமொழி எதுவும் கிடைக்கவில்லை. இந்த சமயம் புரவியை வேகமாக செலுத்தி கொண்டு வந்து நிறுத்தினான் இளவரசன் விக்ரம சோழன். அவனுடைய முகத்தில் மாறுதலை கவனித்தால் கேள்விப்பட்டு ஓடி வந்தவனைப் போல் தெரிந்தது. புரவியை விட்டு இறங்கிய இளவரசன் கூட்டத்தை நீக்கிக் கொண்டு இளவேணி என்ற கதறலுடன் அவள் பிணத்தின் அருகே சென்றான். அப்பொழுது பராக்கிரம பாண்டியன் எல்லாவற்றையும் மறந்து விக்ரமனை பழித்தீர்க்க வாளை உருவி ஓங்கி வெட்ட அந்த வாளுக்கிடையே காளிங்கராயரின் வாள் நுழைந்து சுளீரென்று தடுத்து நிறுத்தியது. அப்போதுதான் சுய உணர்வு வந்து அண்ணாந்து நோக்கினான் இளவரசன். அவனுக்கு நடந்தது என்னவென்பது புரிய அதிக நேரம் பிடிக்கவில்லை. காளிங்கராயருக்கும் பராக்கிரம பாண்டியனுக்கும் தனித்து தொடர்ந்து போர் நடந்தது. ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போரிட்டனர். அப்பொழுது பராக்கிரம பாண்டியன், உன் தங்கையை தொலைத்த வாள் உன்னையும் ஒழித்து கட்டப் போகிறது என்றான். இதை கேட்ட பாண்டிய வீரர்கள் வியப்பால் ஆகாரமிட்டனர், சினத்தால் ஓகாரமிட்டனர். விக்ரமன் வெறிகொண்டு வாளை உருவி வாரி எழுங்க அவனை கண்ட காளிங்கராயர், இளவரசி, இந்த செயலை என்னிடம் விட்டு விடுங்கள் என்று கூறினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.